தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சபாநாயகர் அவர்களே, இன்று இந்த நாட்டின் இளைஞர்கள் அனைவரும் இந்த பாராளுமன்றத்தையும் இங்கு இருக்கும் அனைவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவாதத்திலிருந்து, இந்த கலந்துரையாடலிலிருந்து என்ன முடிவு வெளிவரும் என்பதையே அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். வீட்டிலிருந்து இந்த அவை நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கும் அந்த சாதாரண இளைஞருக்கு இங்கு நடக்கும் குற்றச்சாட்டுகள், எதிர்குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த அக்கறையும் இல்லை. எந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது, கடந்த காலத்தில் யார் ஆட்சி செய்தார்கள், எந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்பதிலும் அவருக்கு ஆர்வம் இல்லை. அடுத்த தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவரின் கவலை வேறு. எதிர்காலத்திற்காக இந்த கல்வி மற்றும் தேர்வு முறையை யார் சரி செய்ய போகிறார்கள் என்பதே அவரது கேள்வி. பிரதமர் மோடி தலைமையிலான இந்த அரசு மாணவர்களின் எதிர்கால நலனுக்காக இந்த அமைப்பை நிரந்தரமாக மேம்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது என்பதை அவர் அறிவார். இந்த நாட்டில் கல்வி என்பது சமூகத்தில் முன்னேறவும் வெற்றி பெறவும் மிகவும் முக்கியமான ஏணியாகும். சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு கல்வியை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் உள்ளன. குடும்ப தொழில் இருக்கலாம், அவர்களுக்கு மாற்று வழிகள் இருக்கலாம். ஆனால் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு பிளான் பி அல்லது பிளான் சி என்ற ஒன்று இல்லை. அவர்கள் தேர்வுக்கு தயாராக வேண்டும். கல்வியின் மூலமாக மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். கல்வியும் தேர்வும் மட்டுமே இந்த நாட்டில் உங்கள் குடும்ப பெயர், குடும்ப வருமானம், சாதி, பின்னணி அல்லது பொருளாதார நிலை போன்ற எதுவும் கேட்கப்படாத அமைப்பாகும். அங்கு உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் திறமையின் அடிப்படையில் மட்டுமே வாய்ப்பு கிடைக்கிறது. கல்வியிலும் தேர்வு முறையிலும் முறைகேடு நடைபெறும் போது, வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் நிகழும் போது அது வெறும் நிர்வாகத் தவறு மட்டுமல்ல, அது மாணவர்களின் நம்பிக்கைக்கு செய்யப்படும் துரோகம். அதனால்தான் நீட் வினாத்தாள் கசிவு சம்பவம் நடந்தபோது பிரதமர் அவர்கள் இது ஒரு குற்றம், இது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை சரி செய்ய அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டது. வினாத்தாள் கசிவு நடந்தவுடன் உடனடியாக 3 முக்கிய நடவடிக்கைகளை எடுத்தோம். முதலாவதாக நீதி கிடைப்பதை உறுதி செய்தோம். வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நாடு முழுவதும் இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டனர். குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டது. இரண்டாவதாக மறுதேர்வை நடத்தினோம். மாணவர்களின் முழு கல்வியாண்டும் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக சாதனை நேரத்தில் மீண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பது அரசின் முதன்மையான பொறுப்பு. அந்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றினோம். மூன்றாவதாக, மிக முக்கியமாக, தேசிய தேர்வு முகமை அமைப்பை வலுப்படுத்தும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம். இனி நடைபெறும் எந்த நீட் தேர்விலும் மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் தேர்வு முறையை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக பிரதமர் 2 முக்கியமான முடிவுகளை எடுத்தார். முதலாவது, அடுத்த நீட் தேர்வு ஐஐடி, ஜேஇஇ தேர்வுகளைப் போல கணினி வழி முறையில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது, தேர்வு அமைப்பின் அனைத்து நிலைகளிலும் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க பிரதமர் உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். இந்த குழு வினாத்தாள் தயாரிப்பிலிருந்து தேர்வு மையங்களின் செயல்பாடு வரை முழு தேர்வு நடைமுறையையும் ஆய்வு செய்து தேவையான சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கும். அந்த பரிந்துரைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும். மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான சீர்திருத்தம் இன்று நாம் விவாதித்து வரும் இந்த சட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதாகும். பிரியங்காஜி மிகவும் விரிவாக பேசியுள்ளார். அவரிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 2010ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா என்ற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியது. ஆனால் அந்த மசோதாவை ஏன் நிறைவேற்றவில்லை? அது ஏன் தோல்வியடைந்தது? 2010லேயே இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தால் அந்த மசோதாவை சட்டமாக்கி இருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் கடந்த பல ஆண்டுகளில் நடந்த வினாத்தாள் கசிவுகள் பலவற்றை தடுக்க முடிந்திருக்கும். இந்தியா சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகால வரலாற்றில் ஏராளமான வினாத்தாள்கள் கசிந்துள்ளன. இந்த உரைக்காக நான் தயாராகும் போது ஆய்வு செய்தேன். ஆயிரக்கணக்கான தேர்வுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் கீழ் 200க்கும் மேற்பட்ட வினாத்தாள் கசிவுகள், கல்வி மற்றும் தேர்வுகள் குறித்து பல்வேறு கருத்துகளும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. ஆனால்
மாணவர்கள் தினமும் கேட்கும் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இன்று நமது கல்வி முறை ஏன் இப்படி உள்ளது? இன்று நாம் பேசும் தேர்வு முறையின் குறைபாடுகள், வினாத்தாள் கசிவுகள் ஆகியவை உண்மையான பிரச்சனை அல்ல. அவை வெறும் அறிகுறிகள் மட்டுமே. உண்மையான பிரச்சனை கல்வி முறையில்தான் இருக்கிறது. ஜென்ஜி தலைமுறையின் மொழியில் சொல்வதானால், தேர்வு முறையை சரி செய்வது என்பது ஒரு பக்கை சரி செய்வது போன்றது. ஆனால் கல்வி முறையை சீர்திருத்துவது என்பது முழு சோர்ஸ் கோடை மாற்றுவது போன்றது. அதுவே நமது கல்வி அமைப்பில் அடிப்படையான மற்றும் முழுமையான சீர்திருத்தமாகும். இன்று நமது கல்வி முறை எப்படி இருக்கிறது? 16-17 வயதுடைய ஒரு மாணவன் அல்லது மாணவி என்னென்ன அழுத்தங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதை ஒருமுறையாவது சிந்திக்க வேண்டும். நீட் தேர்வுக்கான தயாரிப்பு என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்குவது அல்ல. அதற்கான தயாரிப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பிலிருந்தே ஆரம்பமாகி விடுகிறது. வீட்டில் தினமும் 10ஆம் வகுப்பு தான் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று கூறப்படுகிறது. அப்படியே மாணவர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் கிராமங்களிலிருந்து கோட்டா, புனே போன்ற பயிற்சி மைய நகரங்களுக்கு மாணவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். சிறிய விடுதிகள், தங்குமறைகள் ஆகியவற்றில் 2 அல்லது 3 ஆண்டுகள் குடும்பத்தை விட்டு தனியாக வாழ்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு என்ன கற்பிக்கப்படுகிறது? படைப்பாற்றல் சிந்தனை இல்லை. அடிப்படை கொள்கைகளை வைத்து இன்று நாட்டில் ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்தியா ஏன் உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்பு நிறுவனங்களை உருவாக்கவில்லை? இந்தியாவில் ஏன் உலக அளவிலான புதிய ஆராய்ச்சிகள் அதிகமாக உருவாகவில்லை? ஏன் இந்திய பல்கலைக்கழகங்கள் உலகின் முதல் 100 பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் இடம்பெறவில்லை? இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நமது கல்வி முறை மனப்பாடம் செய்வதையும் மனப்பாடத்தின் மூலம் தேர்வில் தேர்ச்சி பெறுவதையும் ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அதுவே இந்த கல்வி அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பாக மாறிவிட்டது. ஆனால் இன்று நான் மிகுந்த பெருமையுடன் கூற விரும்புவது என்னவென்றால், 2020ஆம் ஆண்டு எங்கள் அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்த கல்வி அமைப்பு அடிப்படையிலிருந்து முழுமையாக மாற்றப்பட்டு வருகிறது. கடந்த 34 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த மிகப்பெரிய கல்வி சீர்திருத்தத்தை எங்கள் அரசு செயல்படுத்தியுள்ளது. இன்று அகிலேஷ்ஜி முதல் பலரும் தேர்வு முறையை பற்றி பல நல்ல ஆலோசனைகளை வழங்கினார்கள். அவர்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கையை ஒரு முறையாவது முழுமையாக படித்திருக்கிறீர்களா? அதில் உள்ள மாற்றங்களை பார்த்திருக்கிறீர்களா? கடந்த 2 மாதங்களாக என் தொகுதியில் உள்ள இளைஞர்களுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறேன். அவர்கள் அரசிடம் சில முக்கியமான பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். ஒரு மாணவர் 8 அல்லது 10 ஆண்டுகள் செய்த உழைப்பையும் கல்வி பயணத்தையும் ஒரே நாளில் நடைபெறும் 3 மணி நேர தேர்வின் அடிப்படையில் தீர்மானிக்க கூடாது என்பதுதான். ஒரே நாள் 3 மணி நேரம் ஒரே தேர்வு. அதுவே நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எனக்கு மிகவும் பிடித்த பாடங்கள். ஆனால் கணிதத்தில் நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். அந்த சூழலில் பிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரியுடன் சேர்த்து ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் மல்டி டிசிப்ளினரி கல்வி முறையை அப்போதைய காங்கிரஸ் அரசின் கல்வி அமைப்பு அனுமதிக்கவில்லை. அந்த பழைய முறை இன்றும் ஓரளவிற்கு தொடர்கிறது. இப்போது நாங்கள் என்ன மாற்றம் செய்துள்ளோம்? உங்கள் அனுமதியுடன் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து 3 வாக்கியங்களை வாசிக்க விரும்புகிறேன். நமது கல்வி அமைப்பில் அடிப்படையிலிருந்து முழுமையான சீர்திருத்தம் நடைபெற்று வருகிறது என்பதை இது இளைஞர்களுக்கு உறுதியாக நம்ப வைக்கும். அதன் விளைவாக இன்று நாம் அறிந்திருக்கும் தேர்வு முறை வரும் ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் மாறும். மாணவர்களின் முதல் கோரிக்கை என்ன? இன்று நமது கல்வி முறை முழுவதும் மனப்பாடம் என்பதையே அடிப்படையாக கொண்டுள்ளது. அதன் காரணமாக கல்லூரியில் நாம் உண்மையில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு பெரிதாக மதிப்பு அளிக்கப்படுவதில்லை. மாறாக ஒரு மாணவர் கற்றதை நினைவில் வைத்திருக்கிறாரா, மனப்பாடம் செய்திருக்கிறாரா, அதை 3 மணி நேர தேர்வில் அப்படியே எழுதி மீண்டும் வெளிப்படுத்த முடியுமா என்பதைத்தான் தேர்வு முறை மதிப்பிடுகிறது. உண்மையில் சோதிக்கப்படுவது அதுவே. இதன் காரணமாக பயிற்சி மையங்கள் பெருகி வருகின்றன. முழு கல்வி அமைப்பே இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை தேசிய கல்விக் கொள்கை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறது. தற்போதைய மேல்நிலைப்பள்ளி தேர்வுகள், போர்டு எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மற்றும் அவற்றை சுற்றி உருவாகியுள்ள கோச்சிங் கலாச்சாரம் ஆகியவை மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. மேலும் இந்த தேர்வுகள் மாணவர்களை ஒரே கல்வி பிரிவுக்குள் குறுகிய அளவிலான பாடங்களை மட்டுமே கற்கும் நிலைக்கு தள்ளுகின்றன. எதிர்கால கல்வி முறைக்கு மிகவும் அவசியமான ஃப்ளெக்சிபிலிட்டி, சாய்ஸ்,
இவற்றால் பறிக்கப்படுகின்றன. இதுவே மோடி அரசின் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள பிரச்சனை குறித்த தெளிவான டயக்னஸ். இது காங்கிரஸ் ஆட்சியின் பழைய கல்வி அமைப்பின் தொடர்ச்சி அல்ல. இந்த தேசிய கல்விக் கொள்கை தற்போது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவே இன்று செயல்பாட்டில் இருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தமாகும். இரண்டாவதாக போர்டு எக்ஸாம்ஸ் குறித்து தேசிய கல்விக் கொள்கை என்ன கூறுகிறது? சுப்ரியாஜி, தயவு செய்து இதை கவனமாக கேளுங்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி பள்ளி வாரிய தேர்வுகள் முழுமையாக மறுவடிவமைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகள் இனி வெறும் மனப்பாடத்திறனை மதிப்பிடும் வகையில் இருக்கக்கூடாது. மாறாக மாணவர்களின் கோர் கெப்பாசிட்டிஸ், கம்ப்யூட்டன்சிஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஆகியவற்றை சோதிக்கும் வகையில் இருக்க வேண்டும். பல மாதங்கள் கோச்சிங் சென்டர்ஸில் படித்து மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக மாணவர்களின் சிந்தனை திறனையும் திறமையையும் மதிப்பிடும் தேர்வு முறையே உருவாக்கப்பட வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. மேலும் மாணவர்கள் பாடங்களை தாங்களே தேர்வு செய்யும் சுதந்திரமும் வழங்கப்பட வேண்டும். அதோடு ஒரு ஆண்டில் 2 முறை போர்டு எக்ஸாம் எழுதும் வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும். முதல் தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன், இரண்டாவது தேர்வு மதிப்பெண்களை மேம்படுத்திக் கொள்ளும் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமினேஷன் வாய்ப்பாகவும் இருக்கும். இதன் மூலம் ஒரே தேர்வின் மீது இருக்கும் மிகப்பெரிய அழுத்தம் குறைக்கப்படும். இந்த ஆண்டு நடைபெற்ற சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு வழக்கம் போல் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமல்லாமல் 2 முறை நடத்தப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான மாற்றமாகும். மாணவர்களுக்கு 2 தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களில் சிறந்த மதிப்பெண்ணை தேர்வு செய்து பயன்படுத்தும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. இதுவே புதிய கல்வி எளிமையாக சொன்னால் இந்த மாற்றம் இந்தியாவின் தேர்வு முறையையே அடிப்படையாக மாற்றப் போகிறது. மேலும் இது 20 அல்லது 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைக்கு வரப்போகும் திட்டம் அல்ல. ஏற்கனவே 8ஆம் வகுப்பு வரை புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டங்களும் புதிய பாட புத்தகங்களும் தயாரிக்கப்பட்டு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு மாணவர்களும் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி கற்க தொடங்க உள்ளனர். இன்னும் 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வி முறை முழுமையாக புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மாற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்தவுடன் இந்த இருக்கும் நுழைவுத் தேர்வு முறையே அடிப்படையாக மாறப்போகிறது. இன்று செயலிழந்துள்ள தேர்வு முறை என்பது வெறும் ஒரு அறிகுறி மட்டுமே. அது செயலிழந்துள்ள கல்வி அமைப்பின் வெளிப்பாடாகும். அந்த கல்வி அமைப்பைத்தான் 2020 தேசிய கல்விக் கொள்கை இன்று அடிப்படையிலிருந்து சீர்திருத்தி வருகிறது. அதன் விளைவாக அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளில் இந்த புதிய கல்விக் கொள்கையின் கீழ் கல்வி கற்ற மாணவர்கள் வெளியே வரும்போது இன்று மாணவர்கள் அனுபவிக்கும் மன அழுத்தம், தேர்வு அழுத்தம் மற்றும் போட்டித் தேர்வு சுமை ஆகியவற்றை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்காது. நாம் இவ்வளவு நேரம் கல்வி, தேர்வு, சீர்திருத்தம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு மிக முக்கியமான அம்சத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது இளைஞர்களின் மென்டல் ஹெல்த் பற்றியது. இன்று பலமுறை குறிப்பிடப்பட்டது போல மாணவர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். இதற்காக தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஆலோசனை மற்றும் உளவியல் வழிகாட்டல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதை அரசு நடைமுறைப்படுத்தும். இதுவரை நான் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசினேன். முதலாவது, நீட் தேர்வில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு உடனடி தீர்வாக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தது என்பதை விளக்கினேன். இரண்டாவது, இத்தகைய பிரச்சனைகள் இனி மீண்டும் ஏற்படாத வகையில் முழு கல்வி மற்றும் தேர்வு அமைப்பையே சீர்திருத்த அரசு என்ன செய்கிறது என்பதையும் கூறினேன். இந்த 2 அம்சங்களையும் விரிவாக விளக்கியுள்ளேன். முதலாவதாக, அக்கவுண்டபிலிட்டி என்பது ஒருதலைபட்சமானது அல்ல. அது இரு தரப்பினருக்கும் சமமாக பொருந்த வேண்டிய ஒன்று. நீங்கள் தேசிய அளவில் நடத்தப்படும் தேர்வுகளுக்காக மத்திய அரசிடம் பொறுப்பு கூறலை கேட்கிறீர்கள் என்றால், அதேபோல் உங்கள் மாநிலத்தில் நடைபெறும் மாநில அரசின் தேர்வுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். ரீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் சமமான உரிமை உள்ளது. ஒரு தேர்வுக்கு ஒரு விதியும் மற்றொரு தேர்வுக்கு வேறு விதியும் இருக்கக்கூடாது. இந்த மாணவர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த போது ராகுல் காந்திஜி முழுமையாக அரசியல் லாபம் தேடும் மனநிலையில்தான் செயல்பட்டார். எல்லோருக்கும் ஊடக கவனம் கிடைக்கிறது. நானும் எங்கே செல்வது என்ற எண்ணத்துடன் அவர் நேராக பிரதமரின் இல்லம் முன்பு சென்று அமர்ந்தார். நான் ராகுல் காந்திஜியிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ராகுல்ஜி,
2 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜஸ்தானில் உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அங்கு ரீட் தேர்வின் வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்தன. அந்த ரீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் ராஜீவ்காந்தி ஸ்டடி சர்க்கிள் அமைப்பைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அப்போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அப்போது நான் ராஜஸ்தானில் தான் இருந்தேன். என் யுவா மோர்ச்சா சகாக்களுடன் சேர்ந்து மாணவர்களுக்காக போராட்டத்தில் பங்கேற்றேன். அன்று மாணவர்களுடன் சேர்ந்து நாங்களும் லாத்தியடியை சந்தித்தோம். ராகுல்ஜி, அப்போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அபிஷேக் பானர்ஜியின் நீண்ட உரையை நான் கேட்டேன். அவரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்று மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் ஆசிரியர் நியமன SSC தேர்வு ஊழலில் நடந்த அநீதிக்காக எங்களை நீங்கள் கடுமையாக விமர்சித்திருப்பீர்கள். மேற்கு வங்கத்தில் SSC ஆசிரியர் தேர்வு முறைகேடு தொடர்பாக ஆசிரியர்களும் தேர்வர்களும் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். அபிஷேக் ஜி, எங்கள் யுவ மோர்ச்சா நண்பர்கள் அவர்களுக்காக குரல் கொடுத்தனர். அப்போது உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது. அப்போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? எங்கள் மீது தடியடி நடத்தினீர்கள். எங்கள் மீது தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தினீர்கள். இன்று தேர்வு முறையை சீர்திருத்தும் முயற்சியில் இருக்கும் எங்களுக்கே நீங்கள் அறிவுரை கூறுகிறீர்கள். அதேபோல் அகிலேஷ் ஜியின் உரையையும் நான் கேட்டேன். இன்று அவர் கல்வி முறையை பற்றி மிகவும் கவலைப்படுவது போல பேசினார். ஆனால் 1993ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது ராஜ்நாத் ஜி உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தார். அப்போது தேர்வுகளில் காப்பி அடிப்பதை தடுக்கும் சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். பாரதிய ஜனதா கட்சி அரசு காப்பி தடுப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. அப்போது சமாஜ்வாதி கட்சி என்ன செய்தது? அந்த சட்டத்தையே எதிர்த்தது. அது மட்டுமல்ல, தேர்தல் அறிக்கையிலேயே எங்களுக்கு வாக்களித்து ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள், இந்த காப்பி தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து விடுகிறோம் என்று வாக்குறுதி அளித்தது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த காப்பி தடுப்பு சட்டத்தை ரத்து செய்தார்கள். அதாவது தேர்வு முறைகேடுகளுக்கே நீங்கள் சட்டபூர்வமான இடம் கொடுத்தீர்கள். இன்று அதே விஷயத்தில் எங்களுக்கே நீங்கள் பாடம் புகட்ட முயல்கிறீர்கள். கர்நாடக முதலமைச்சர் பெங்களூருவில் இருந்து டெல்லி வந்து நீட் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்று கூறி இங்கு போராட்டம் நடத்துகிறார். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக கர்நாடக பொதுப்பணியாளர் தேர்வாணையம் தொடர்பாக நடைபெற்ற முறைகேடுகளால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெங்களூருவின் ஃப்ரீடம் பார்க் மற்றும் கர்நாடகத்தின் பல பகுதிகளில் தினமும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். முதலமைச்சரே, அவர்களின் வேதனையும் வலியும் உங்களுக்கு தெரியவில்லையா? முதலமைச்சரிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். KPSC தொடர்பாக சுமார் 10 நாட்களுக்கு முன்பு கர்நாடக ஆளுநர் KPSC தலைவர் அவர்களை இடைநீக்கம் செய்தார். ஏன் அவரது 2 மகள்களுக்கு போலி சான்றிதழ்கள் மூலம் வேலை வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் காரணமாகவே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேபோல் சமீபத்தில் கால்நடை மருத்துவ அதிகாரிகள் நியமன தேர்வில் ஒரு பணியிடத்திற்கு 80 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக KPSC மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. என் தந்தை சிக்கமகளூருவிலிருந்து பெங்களூருவுக்கு வந்தபோது அவரிடம் கனவுகளை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் KPSC தேர்வை எழுதி அதன் மூலம் அரசு பணியில் அதிகாரியாக உயர்ந்தார். இன்று அவருடைய மகனான நான் இந்த அவையில் ஒரு மக்களவை உறுப்பினராக நிற்கிறேன். அதனால் KPSC தேர்வில் அநீதிக்கு உள்ளான ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் குரலாக பேசுவது என் கடமையாகும். முதலமைச்சரே, நீதி என்பது இருவழி பாதை. நீங்கள் டெல்லி வந்து நீட் மாணவர்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்றால் கர்நாடக KPSC தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு KC வேணுகோபால்ஜி கர்நாடகத்தை பற்றி குறிப்பிட்டதால் அவருக்கு பதில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டும் கர்நாடகத்தில் SSLC தயாரிப்பு தேர்வின் வினாத்தாள் கசிந்தது. BUC தயாரிப்பு தேர்வின் வினாத்தாளும் கசிந்தது. அப்படியானால் மதுபங்கரப்பாவின் ராஜினாமாவை எப்போது கேட்கப் போகிறீர்கள்? அதற்கு பதில் சொல்லுங்கள். இன்று நாட்டில் 2 விதமான அரசியல் அணுகுமுறைகள் உள்ளன. முதல் அணுகுமுறை பிரதமர் மோடியின் அணுகுமுறை. அது நம்பிக்கையும் சீர்திருத்தமும் அடிப்படையாக கொண்டது. இரண்டாவது அணுகுமுறை எதிர்க்கட்சியின் அணுகுமுறை. அது எதிர்மறை மனப்பான்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்கும் அரசியலை அடிப்படையாக கொண்டது. நாட்டை நிர்வகிப்பதும் தேசத்தை கட்டியெழுப்புவதும் தொடர்ச்சியான ஒரு செயல்முறையாகும். ஒரே நாளில் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது. நாட்டில் உள்ள அனைத்தும் இன்று சரியாக இருக்கிறது என்று நாங்கள் கூறவில்லை. அவற்றை மாற்றுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசுக்கு மட்டுமல்ல, நாட்டின் இளைஞர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பிரதமர் மோடியுடன் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில்
நாட்டில் எந்த நெருக்கடியும் ஏற்பட்டாலும் அந்த நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக மாற்றி அமைப்பை சீர்திருத்தும் முயற்சியை பிரதமர் மோடி மேற்கொண்டுள்ளார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கொரோனா பெருந்தொற்று வந்தபோது இந்தியாவில் PPE பாதுகாப்பு உடைகள் தயாரிக்கும் திறனே இல்லை. ஆனால் அந்த பேரிடரை ஒரு வாய்ப்பாக மாற்றினோம். இன்று இந்தியா உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக உருவெடுத்து வருகிறது. நாட்டில் எந்த நெருக்கடியும் ஏற்பட்டாலும் அந்த நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக மாற்றி அந்த வாய்ப்பின் மூலம் அமைப்பை சீர்திருத்துவது, இதுவே மோடி அரசின் அடிப்படை ஆட்சி கொள்கையாகும். உங்கள் வாயிலாக நாட்டின் இளைஞர்களிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆம், நீட் வினாத்தாள் கசிவு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிதான். அதை யாரும் மறுக்கவில்லை. ஒரு தவறு நடந்தது. அதற்கான பொறுப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முயலவில்லை. ஆனால் இன்று நான் உறுதியாக கூற விரும்புகிறேன், இந்த நெருக்கடியை இந்திய கல்வி அமைப்பை அடிப்படையிலிருந்து முழுமையாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றுவதற்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். இதுவே மோடி அரசின் ஹோப் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற அணுகுமுறை. முழுமையாக பாதுகாப்பான, நம்பகமான, புனிதமான தேர்வு முறையை உருவாக்குவது என்பது அரசின் நிர்வாக பொறுப்பு மட்டுமல்ல, அது அரசின் தார்மீக பொறுப்பும் ஆகும். அதை நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம், இன்றும் கூறுகிறோம், எதிர்காலத்திலும் அதையே கூறுவோம். அதை 100% நிறைவேற்றுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இந்தியாவின் கல்வி அமைப்பும் தேர்வு முறையும் உலக நாடுகளுக்கே ஒரு முன்னுதாரணமாக மாறும். நாட்டின் சாதாரண இளைஞர்களின் குரலை இந்த அவையில் முன்வைக்க எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக உங்கள் வாயிலாக நாட்டின் இளைஞர்களிடம் நான் நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அரசிடம் பொறுப்புக்கூறலை கேட்டதும் கேள்வி எழுப்பியதும் சரியான செயல். அது இந்திய ஜனநாயகத்திற்கு மிகவும் நல்ல விஷயம். நான் நாட்டின் மக்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். இப்படியே தொடர்ந்து கேள்வி கேளுங்கள்.